நண்பர்களே, இன்னைக்கான நாள் எப்படி போச்சுன்னு ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே புரியும். அண்ட் எனக்கு இன்னைக்கு ஃபன்னா போச்சு. என்னன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. இது சிஎம் டிராஃபி ஓடுறேன் 10K போடுறேங்கிறதுல 4 நண்பர்களே. காலையிலே நம்மள குப்பை வண்டி எழுப்பி விட்ட காரணமாக அவருக்கு ஒரு சமர்ப்பணம் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் காலையிலே ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே நிறைய பேர் கிரியேட்டின் எடுத்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு ரூமரை கிளப்பிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப காலமா எடுத்துருக்கனால எனக்கு அந்த பிரச்சனை வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆகையால் நீங்க கிரியேட்டின் எடுக்க போறா இருந்தா நல்ல பிராண்டா பார்த்து நீங்களே வாங்குங்க. அண்ட் ரொம்ப தண்ணி குடிங்க. இதான் என்னோட முக்கிய கருத்து. காலேஜ்ல நிக்காம நடந்து பக்காவா லேண்ட் ஆயிட்டோம். நண்பன் பேர் பாலா. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாலான்னு போட்டுக்கோங்க. காலேஜோட எலெக்ஷன் வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட பட்டாசுகளை வெடித்து ரொம்ப கோலாகலமா கொண்டாட்டு இருந்தாங்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்ச கையோட என்னடா இவன் வேற யூனிஃபார்த்தோட இருக்கான்னு பாக்காதீங்க. இன்னைக்கு எங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்குது. அதாவது பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். இதுல என்ன கதைனா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணணும். நாங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம் மாதிரி வரவங்க எல்லாம் செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தா நண்பர்களே. இந்த கடைசியா ஒருத்தர் இருக்கா பாருங்க. இப்ப இவன் ஒருத்தர் மேக்க சீன் பண்ணுவான் பாருங்க. அதுக்கப்புறம் மேக்க சீனுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. மேக்க சீன் அவனோட சான்ஸ பக்காவா யூஸ் பண்ணா. இந்த சைடு பார்த்தா நம்ம முத்து அண்ணா இருந்தாரு. முத்து அண்ணா டேஞ்சரான ஆளு. இவன் ஒண்ணுமே பண்ணல. ஆனா எங்களுக்கு சிரிப்பை மட்டும் அடக்க முடியல நண்பர்களே. என்ன கதைன்னு எங்களுக்கே தெரியல. அப்புறம் எங்க கிளாஸோட பெரிய கையும் வந்திருந்தாரு. இவரை வீடியோ எடுக்கவே கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஆள் இவரு. கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவங்கிற மாதிரி. நண்பன் கடைசியா ஒரு என்ட்ரி கொடுத்தான். சார் ஒரு கொஸ்டின் கேட்டா அதே கொஸ்டின் சாருக்கு வேற மாதிரி கேட்டான் நண்பர்களே. இன்னைக்கு நாள் ஃபுல்லும் ஃபன்னா தான் போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு 0-3 இருந்தனால ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு பாதி கிளாஸ் இங்க தான் டேரா போட்டு இருந்துச்சு. நாங்களும் எங்க பிரசன்டேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நண்பன் என்னன்னா ஒரே ஏமாற்றத்தோட இருந்தான். நண்பன் பார்க்க கூலா இருக்கலாம். அவனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு தான் தெரியும். மேற்கொண்டு அவனை வெறுப்பேத்துறதுக்கு நாங்களும் எங்க நண்பர்களும் இன்னும் நிறைய வேலை பண்ணோம். ஒரு வழியா காலேஜ் முடிஞ்சு. ஆனா எங்களோட ப்ராஜெக்ட் சப்மிஷன் மட்டும் முடியல. அதே ஒரு ஏமாற்றத்தோட காலேஜ்ல இருந்து எப்படியோ ஒரு வழியா சர்ச்சுக்கு தாவிட்டேன். சர்ச்சில் போயிட்டு எப்பவும் போல வழக்கமான ஒரு பிரார்த்தனைகள். அதுக்கப்புறம் எனக்கு மதியம் அவ்வளவு சாப்பிடுற காரணத்தினால பன் பட்டர் ஜாம வாயில வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்ன ஆர்டர்னு பார்த்தா சமைக்கிறதுக்கு தேவையான பேன் இருந்துச்சு. நமக்கு வேற ஆம்லெட், பிரெட் ஆம்லெட் எல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால இதையும் வாங்கி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு வழியா ஓட வேண்டிய இடத்துக்கு பக்காவா ஓடிட்டேன். அப்புறம் இன்னைக்கான ஓட்டம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1500 மீட்டர் எவ்வளவு நிமிஷத்துல ஓட்டுறங்கிற கணக்கு தான். நெருக்கி பிடிச்சி எப்படியோ 6 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். பட் இதோடையும் கொஞ்சம் கம்மியான டைம்ல முடிக்கணும். ஆகையால் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் சும்மா இருக்காம இந்த மாதிரி சிஎம் டிராஃபி அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை சேருங்க. இப்ப நான் இவ்வளவு கூலாவும் சில்லாவும் இருக்கேன்னா என்னோட ஃபேன் மட்டும் தான் காரணம் நண்பர்களே. அது யாருன்னு இதோ நீங்களே பாருங்க. ஒரு வழியா ஹாஸ்டல் வந்து லேண்ட் ஆயிட்டு இன்னைக்கான நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இன்னைக்கான வலிமையான நாளை முடிச்சுக்கிட்டேன். ஆகையால் வலிமையாகுங்க.